ஸ்ரீ சௌந்தரிய லஹரி ஸ்லோகம் 12. இந்த ஸ்லோகத்தை படித்தால் சோர்வு நீங்கி அறிவு மேலோங்கும். உவமையற்ற சௌந்தர்யம், சிவசாயுஜ்யம், ஊமையும் பேச. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தின் பதத்தையும் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். த்வதீயம் சௌந்தர்யம் துயினகிரி கண்யே துளயித்தும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபுதயः யதா லோகௌத்சுக்யாத் அமரலலனா யாந்தி மனசா தபோபி துஷ்பிராபாம் அபி கிரிஷ சாயுஜ்ய பதவீம். துயினகிரி கண்யே பனிமலை அரசன் பெண்ணே, கவீந்திரா கவி சிரேஷ்டர்கள், விரிஞ்சி பிரபுதயः சரஸ்வதி வல்லபரான பிரம்மா போன்றவர்கள் கூட, த்வதீயம் உன்னுடைய, சௌந்தர்யம் அழகுக்கு, துளயித்தும் உவமை கூறுவதற்கு, கதமபி எப்படியோ, கல்பந்தே கற்பனை செய்து பார்க்கிறார்கள், அவர்களால் முடியவில்லை. யதா லோகௌத்சுக்யாத் அந்த அழகை அனுபவிக்க ஆசை கொண்டதால், அமரலலனா அழகிற் சிறந்த தேவஸ்திரீகள் பரமசிவனுடைய கண்ணை கொண்டு அதை காண விரும்பி, தபோபி தவ முயற்சிகளால், துஷ்பிராபாம் அபி அது அடைவதற்கு அரிதாயினும், கிரிஷ சாயுஜ்ய பதவீம் பரமசிவ சாயுஜ்ய பதவியை மனசா மானசீகமாக, யாந்தி அடைகிறார்கள். பனிமலை அரசனின் கன்னிகையே, உன் உடலழகை வர்ணிப்பதற்கு பிரம்மன் முதலான மகாகவிகளுக்கும் இயலாது. ரம்பை, ஊர்வசி முதலிய தேவ கன்னிகைகள் உன் அழகை பார்க்க வேண்டுமென்று ஆவலினுள் விரதங்களை அனுஷ்டித்து சிவசாயுஜ்யத்தை மனதினுள் அடைகிறார்கள். சிவசாயுஜ்யம் பெற்றுள்ள சிவனுக்கு மட்டுமே விளங்கும் உன் அழகு அவர்களுக்கும் விளங்குமல்லவா? ஜபம் செய்யும் முறையும் பலனும். முதலில் ஒரு பாத்திரம் நிறைய ஜலம் எடுத்து அந்த ஜலத்தில் ஒரு நீலவட்டத்தில் நாற்கோணம் எழுதி அதன் நடுவே சௌ சௌ என்று எழுதி அந்த ஜலத்தை ஜபம் முடிந்தவுடன் சாப்பிடவும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து பின் மேற்கண்டவாறு ஜலத்தை அருந்த செய்தால் ஊமையும் பேசுவான், படித்தவன் பேச்சில் வல்லவன் ஆவான். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் தேன். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.